Hi friends, welcome back to our channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கீ ரைஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி ஒரு 2 டம்ளருக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 2 வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு கேப்சிகம் எடுத்து அதில் ஆஃப் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக முந்திரி திராட்சை எடுத்துருக்கேன். 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன். சீரகம் கொஞ்சம் வச்சுருக்கேன். கொஞ்சமாக புதினா எடுத்துருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் வச்சுருக்கேன். லெமன் கொஞ்சம் எடுத்துருக்கேன். நெய் எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு நெய் எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இதுக்கு நான் நெய் விடுறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுறேன் நான். முந்திரி திராட்சையை ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். இப்போது ஒரே ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக அந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டுக்கலாம். கிராம்பு, பட்டைலாம் போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து வச்சுருக்கேன், அது போட்டுருவேன். கொஞ்சம் பச்சை மிளகாவும் கேப்சிகமும் போடுறேன். கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் நம்ம இப்போ. கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு ஆனியன். இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம இதில். அதோடு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் 2 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு தேவையான அளவு நம்ம இப்போ தண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம பாஸ்மதி அரிசி போட்டுடலாம். நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ கிளறி நம்ம தேவையான தண்ணி விட்டுடலாம். இதுக்கு 1 டம்ளருக்கு 1.25 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன். நான் இப்போ வெந்நீர் வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போது ஒரு 1.25 டம்ளர் 2 டம்ளர் நம்ம விட்டுக்கலாம். அவ்வளோதான், 2 டம்ளர் தண்ணி விட்டுட்டேன். இப்போது நல்லா வேகட்டும். நம்ம ஒரு 10 மினிட்ஸ் அதை மூடி வச்சிடலாம். இப்போது பார்க்கலாம் எப்படி வெந்திருக்கான்ட்டு. இப்போ நம்ம ஓகே கொஞ்சம் வெந்திருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இதை எப்படி இப்போ நம்ம கொஞ்சமாக ஒரு லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கேன். அந்த லெமனை விடலாம் நம்ம. இப்போ கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த ஸ்டேஜில்.
ஃப்ளேவருக்கு மின்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் எடுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போது அதுக்கப்புறம் கார்னிஷ்க்கு வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இது எப்படி இருக்குன்னு. ஓகே, நல்லா வந்திருக்கு. கொஞ்சம் நம்ம மேலே வந்து நெய் வந்து விட்டுடலாம். வந்து கிளறிடலாம். வந்து ஓகே, கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு சைட் டிஷ் வந்து வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த கீ ரைஸ்க்கு தேவையான வெஜிடபிள் குருமாவை வந்து நம்ம இப்போ செஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன். இப்போது பீன்ஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக உருளைக்கிழங்கு கொஞ்சம் எடுத்திருக்கேன், கேரட் கொஞ்சம் எடுத்திருக்கேன், முருங்கைக்காய் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரே ஒரு விசில் கொடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம் வாங்க. இப்போது காயெல்லாம் நான் போட்டுட்டேன். இதில் கொஞ்சம் நான் உப்பு போட்டுருவேன். போட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இதை ஒரே ஒரு விசில் கொடுத்து எடுத்துடலாம், அவ்வளோதான். இப்போ இது ஒரு விசில் வந்து நம்ம இறக்கி வச்சிட்டோம். இப்போ இதை மாற்றிடலாம். நம்ம பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம இப்போ வந்து இதுக்கு தாளிதம் பண்ணிடலாம் வாங்க. குருமா பண்ணிடலாம். இந்த குருமாவுக்கு தேவையான தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். கொஞ்சமாக கசகசா அந்த சீரகம் சேர்த்துட்டு இதை அரைச்சிட்டு வந்து நம்ம இந்த குருமாவை ஆட் பண்ணிடலாம். இப்போது இந்த குருமாவுக்கு தேவையானதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். நம்ம குருமா தாளிச்சிக்கலாம். இப்போ இதில் இந்த தவாவில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான நம்ம மசாலா ஐட்டம்லாம் போட்டுக்கலாம். ஒரே ஒரு சின்ன பட்டை எடுத்துருக்கேன், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, சோம்பு கொஞ்சம் எடுத்துருக்கேன், ஒரு 2 இஞ்சி அதை போட்டுக்கலாம். இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் இதை போட்டுருவேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் அரைஞ்சி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். இந்த தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், 2 தக்காளி எடுத்து அதையும் நம்ம விட்டுடலாம். இப்போ மஞ்சள் தூள் போட்டுறேன், சில்லி கொஞ்சம் போடலாம், தேவையான சால்ட் போடுறேன். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போடுறேன். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் அந்த காய்கறியெல்லாம் போட்டுடலாம். நம்ம இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருக்கேன். இப்போ நம்ம இந்த வேக
வச்ச காய்களை போட்டுடலாம். இது எல்லாத்தையும் அப்படியே போட்டுடலாம். இப்போது அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதையும் போட்டுடலாம். நம்ம இதில் வந்து கசகசா கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன், ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், ஒரு அரை மூடி தேங்காய் வச்சுருக்கேன், அவ்வளோதான். இதை நம்ம இதில் விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அவ்வளோதான், இது கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுடலாம். இதில் தேங்காய் எண்ணெய் ஆப்ஷனல் தான். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை தழை போட்டுடலாம். இப்போ நம்ம இதை பவுலில் மாற்றிடலாம். இந்த கீ ரைஸ்க்கு ஏற்ற சைட் டிஷ் வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.